1 கிலோ பச்சரிசியை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு மில்லில் கொடுத்து அதிரச மாவுன்னு சொல்லி அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்கேன். கரெக்டான பதத்துக்கு அவங்க அரைச்சி கொடுத்துருக்காங்க. 1 கிலோ பச்சரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் போட்டு தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி கரைஞ்ச உடனே ஃபில்ட்ரு பண்ணி திரும்பவும் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டுங்க. பாகு பதம் பார்க்குறதுக்கு ஒரு கிண்ணியில் தண்ணியை வச்சுக்கோங்க. பாகு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு நல்லா வர நேரத்துக்கு எடுத்து அந்த தண்ணியில் ஊற்றி பார்க்கணும். தண்ணியில் ஊற்றி கையால் உருட்டி தூக்கி போட்டால் ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்ததுன்னா கரெக்டான பதம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு மாவு ஃபுல்லாக போட்டு கிண்டி விட்டுக்குங்க. மாவில் ஏலக்காய் சுக்கு பவுடர் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இதை இப்போவே தட்டி போடலாம். இதை 2 நாள் ஊற வச்சோம்னா இன்னும் கெட்டியாகிடும். கெட்டியான பிரச்சனை இல்லை. மோர் தண்ணியை கொஞ்சம் தெளித்து நல்லா பிசைஞ்சு போட்டிங்கன்னா இன்னமும் நல்லா சாஃப்டான எம்மியான டேஸ்ட்டான ஒரு அதிரசம் கிடைக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எந்த அளவுக்கு மாவு ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டான அதிரசம் கிடைக்கும்.